ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து தண்ணி கேன் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலம் வந்ததுனால தண்ணி கேன் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. ஒரு நாளைக்கு வந்து 40 கேன் 50 கேன் போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 20 கேன் 25 மிஞ்சி போனால் ஒரு 30 கேன் போடுவேன். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 10 கேன் தான் போட்டிருப்பேன். சரி ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன். எப்பவுமே ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் தேய்ப்பா. நான் வேலையாக தான் இருப்பேன். இன்னைக்கு வந்து வரதுக்குள்ளேயே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்திரம் தேய்ச்சிட்டேன். இப்போ கேஸ் அடுப்புலாம் துடைக்க போகிறேன். துடைச்சிட்டு நான் காட்டுறேன். இந்த லிக்யூட் வந்து விம் லிக்யூடு கப்பனான ஒரு பிராண்டு. பக்கத்து ஏரியாவில் தான் இருக்குது. நாங்கள் அப்போ போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். எல்லாமே கிடைக்கும் அங்கே. சோப்பு, துணி பவுடரு, பெனாயில், ஆசிடு, ஆலா, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அடிக்கடி நாங்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வருவோம். இப்போ இந்த விம் லிக்யூட் வச்சு தான் அந்த கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுவோம். சந்தனம் குங்குமம் வைக்க போகிறேன், வச்சுட்ருக்கேன். அரிசி மாவு வந்து தேர்ந்து போச்சு. அதனால் அரிசி மாவு கோலம் வந்து போடலை. அரிசி வேறு வாங்கிட்டு வரணும். அது மாவில் வந்து பண்ணுறதில்ல, அரிசி தான் அரைச்சி கோலம் போடுவேன். அரிசி காலியானதுனால இன்னைக்கு கோலம் போடலை, அரிசி மாவு கோலம். கிச்சன் கிளீனிங் நல்லா பண்ணியிருக்கேனா. இந்த நிறைய குடம் தண்ணி வந்து எப்போவுமே ஒரு குடம் தண்ணி வீட்டில் இருக்கணும்னு என்னோட மாமியார் சொன்னாங்க. அதனால் வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் கிளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.